இயேசுவும் சிறிய கழுதையும். ஒருநாள் சீஷர்கள் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டியைக் கொண்டு வந்தார்கள். இந்த கழுதைக்குட்டியை தமது வாகனமாக உபயோகித்த இயேசு தெரிந்து கொண்டார். இதன்மேல் ஏறி எருசலேம் நகருக்குப் புறப்பட்டார். இயேசு கழுதைக்குட்டியைத் தெரிந்து கொண்டு அதன் மேல் ஏறி பவனிப்போனார். குதிரைகள் குதிரை வண்டிகளும் இருந்தாலும் இயேசு அப்பா ஒரு கழுதைக்குட்டியை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டு அதின்மேல் ஏறிப்போனார். இயேசு இந்த கழுதையைத் தெரிந்து கொண்டதற்கு தாழ்மை ஒரு காரணம், மற்றொன்று சமாதானத்தை நாடுவதற்கும் ஆகும். இயேசு சமாதான பிரபு. உலக மக்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணவே இயேசு கிறிஸ்து தாழ்மையாய் கழுதை மீது ஏறிச் சென்றார். இயேசு ஏறிச் சென்ற கழுதைக்கு மிகுந்த மதிப்பு ஏற்பட்டது. ஓசன்னா என்று சிறுவர்கள் பாடினர். இத்தனை மதிப்பும் மரியாதையும் தனக்குத்தான் என்று நினைத்துக்கொண்டு கழுதைக்குட்டி தன் தலையை நன்கு ஆட்டிக் கொண்டு சென்றது. ஓசன்னா என்றால் இப்போதே இரட்சியும் என்று பொருள்படும். மிகுந்த சத்தத்தோடு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். தம்பி, தங்கைகளே, இயேசு நம்மோடிருந்தால்தான் நமக்கு மதிப்பு உண்டு. நாம் ஜெபிக்கலாமா? இயேசப்பா, என் இருதயத்தை உமக்குத் தருகிறேன். நீங்க வந்து என் இருதயத்தில் வாசம் செய்யுங்க. எங்கே நான் போனாலும் நான் இயேசப்பா பிள்ளை என்ற சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. நான் உங்களை விட்டுவிடாதபடி என் சின்ன கரங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க.